ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வெறும் மூணு பொருள் வச்சு ஈவினிங் டைமில் ஒரு டம்ளர் டீ கூட நல்லா சூடாக சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எப்படி பண்ணதாங்க பார்க்க போகிறோம். இப்போ இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 கப் அளவுக்கு மைதா மாவு போட்டுக்கலாங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். இப்போ அதே கப்லேயே 1/2 கப் அளவுக்கு ரவை போட்டுக்கலாம். ரவை வந்து வறுக்காத ரவை தான் எடுத்திருக்கேன். இப்போ அதே கப்லேயே 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. 1 கப் மைதா, 1/2 கப் ரவை, 1/2 கப் சர்க்கரை. இப்போ இது கூட ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு அதே கப்லேயே ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு. இப்போ இதை நல்லா நம்ம கட்டி இல்லாமல் ஸ்மூத் பேட்டராக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஒரு விஸ்க் வச்சு நீங்கள் மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாக மிக்ஸ் பண்ணி எடுக்க முடியும். இப்போ மாவு கெட்டியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 1/4 கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. மொத்தமாக எனக்கு வந்து 3/4 கப் அளவுக்கு தண்ணி தேவைப்பட்டது. ஸோ உங்களோட மாவு அந்த ரவையுடைய பதத்தை பொறுத்து உங்களுக்கு தண்ணி வந்து கூட்டி குறைச்சி ஆகலாம். அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கட்டி இல்லாமல் ஸ்மூத்தாக வந்து நம்ம மாவை மிக்ஸ் பண்ணி எடுக்கணும். இப்போ இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமா ஒரு 5 நிமிஷத்துக்கு நம்ம இதை மாவை ஊற வச்சுக்கலாம். ரவை சேர்த்துருக்கனால கொஞ்சம் மாவு ஊறினாதாங்க நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், இந்த பதத்தில் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை நம்ம மூடி போட்டு மூடிட்டு ஒரு 5 நிமிஷம் இது அப்படியே இருக்கட்டும். 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், 5 நிமிஷம் ஆயிருக்கு. மாவு வந்து உங்களுக்கு ரவை வந்து தண்ணியை உறிஞ்சிட்டு கொஞ்சம் மாவு கெட்டியாச்சுன்னா மட்டும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து சரியான பதத்தில் இருக்குது. நான் இப்போ அப்படியே வந்து டைரெக்டாக சுட்டு எடுக்க போகிறேன். இப்போ இதை சுட்டு எடுக்கிறதுக்காக பேனில் வந்து தேவையான அளவுக்கு எண்ணெய் சூடு பண்ணி வச்சுருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா 1 குழிக்கரண்டி அளவுக்கு மாவு எடுத்து இந்த மாதிரி ஊற்றிக்கலாம். நான் நல்ல அகலமான பேனை எடுத்துருக்கனால ஒரே சமயத்தில் ஒரு 4லேருந்து 5 வரைக்கும் ஊற்றிக்கிறேன். உங்கள் பேனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஊற்றிக்கலாம். ஊற்றின கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல புஷ்ஷுன்னு எலும்பி வரும். அதுக்கப்புறமா நீங்கள் இன்னொரு பக்கம் திருப்பி போட்டு நல்ல கோல்டன் கலர் வர வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். எடுக்கும்போது மட்டும் லைட்டாக அடியில் ஒட்டியிருக்க மாதிரி இருக்கும். ஆனால் கரண்டி வச்சு எடுத்திங்கன்னா ஈஸியாக எடுக்க முடியுங்க. அடுப்பை வந்து நல்ல மீடியமான தீயில் வச்சுக்கோங்க. அப்போ தான் உள்ளேயும் நல்லா வெந்து வரும் உங்களுக்கு. இப்போ இது எல்லாத்தையும் நம்ம திருப்பி போட்டாச்சு. நல்லா வந்து ஒரு கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், அப்போ எல்லாமே நல்லா பொரிஞ்சு வந்துருச்சு. இப்போ இதை நம்ம எண்ணெயிலேருந்து வடித்து எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாக வெறும் 3 பொருள் வச்சு 10 நிமிஷத்தில் ஈஸியாக செஞ்சிடலாம். கண்டிப்பாக அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டீ காஃபியோட சுட சுட சாப்பிட ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்து வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.